இந்த ஜனாதிபதி பேசுறது பிள்ளை என்ன செய்யுது, ஊடகங்கள் நம்மள்ட்ட கொண்டு வந்து சேர்க்குதா இல்லையா பாருங்க. அந்த 8 மணிக்கு பாருங்க டிவிகள் என்ன செய்யும், ஃபுல்லா ஜனாதிபதி பேசுற நியூஸா தான் இருக்குமா இல்லையா? என்ன அப்ப ஜனாதிபதி என்ன செய்வார், பிரஸ் மீட் ஒன்று போட்டு எல்லா ஊடகங்களையும் வரவழைச்சு என்ன செய்வார், நாங்க என்ன செய்யப்படுறோம், இப்படியான வேலை திட்டங்களை செய்யப்படுறோம், என்ன இப்படி செய்யப்படுறோம் சொல்லி பேசுவார் பாருங்க. எனவே இவர் பேசுறத பாருங்க பிள்ளையார், நம்மகிட்ட என்ன செய்யுது, ஊடகங்கள் கொண்டு வந்து நம்மகிட்ட சேர்க்குது. அப்ப இது என்ன, ஒரு இணைப்பாக்க பணி. லேசா செல்ல போனப்பல புரோக்கர்னு சொல்லலாம், புரோக்கர் தரகர்னு சொல்றேன் நாங்க. என்ன இப்போ ஒருத்தர் ஒரு வாகனம் ஒன்று வாங்க போறோம்னா பாருங்க என்ன செய்யற, கொண்டு போயிட்டு பேசி விட்டோம்னா என்ன செய்வார், பேசுவார் பாருங்க. அதான் புரோக்கர் வேலை பார்க்கறேன்னு சொல்லுது. வேலை என்ன தரகர்னு நான் சொல்லலாம். அப்ப நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க பிள்ளையால், இணைப்பாக்கம் செய்தல்னு சொன்னா முதலாவது என்ன கைட்ல இருக்கிற விஷயத்தை நீங்க நோட் பண்ணி கொண்டு ஷார்ட் ஃபார்ம்ல நான் சொல்லிக்கிறேன், பல்வேறு தரப்பினர்களை ஒன்றிணைக்கிற. உதாரணம் என்ன, ஊடகங்கள் என்ன செய்து பிள்ளையால், ஊடகங்கள் மக்களுக்கும் ஏனைய அதாவது நிறுவனங்களுக்கும் என்ன செய்யுது, தொடர்பு ஏற்படுத்துதா இல்லையா, ஏற்படுத்துது. அதே போல பாருங்க அரசுக்கும் மக்களுக்கும் இடையிலான என்ன தொடர்பு ஊடகங்களை ஏற்படுத்துது. ஜனாதிபதி பேச போறோம்னா பாருங்க என்ன செய்யுது, ஊடகங்கள் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்குது. அப்ப இதன் மூலம் என்ன பிள்ளையால், அரசுக்கு மக்களுக்கு முன்னாடி புரிந்துணர்வு, என்ன அரசு இப்படி எல்லாம் செய்யுது, என்ன அரசு நல்ல நல்ல வேலை திட்டங்கள் செய்ய என்ன செய்வாங்க, மக்கள் நம்புவாங்க பாருங்க. அதை நினைப்பாக்கம் செய்யறேன். அல்லது பாருங்க இன்றைக்கு நாட்டுல என்ன செய்யுது, இப்ப வறட்சி வெள்ளப்பெருக்கு இப்படி ஏற்படுற பிரதேசங்கள் என்ன செய்வாங்க, ஊடகங்கள் காட்டுவாங்க. அண்மை காலங்களை பாருங்க நம்மட ஏரியாவில் என்ன, நம்மட ஈஸ்டர்ன் சைட்ல பாருங்க வெள்ளப்பெருக்கு கொண்டு வந்துச்சு. இப்ப சவுத் ஈஸ்டர்ன் என்ன அப்படியே தண்ணியால அப்படி என்ன செஞ்சு மூழ்கிச்சு. இந்த டைம்ல பாருங்க பிள்ளைகள் ஊடகங்கள் என்ன செஞ்சாங்க, நம்மட நடந்த விஷயங்களை ஊடகங்கள் டெலிகாஸ்ட் பண்ணாங்க, டிவியில காட்டினாங்க. என்ன அங்கிருந்து நமக்கு நிவாரண உதவி வந்துச்சு இல்லையா, வந்துச்சு. அதே போல மேல் மாகாண பகுதியில பாருங்க அங்க வறட்சி வெள்ளம் என்ன வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு. இப்படி ஏற்படுற டைம் என்ன செய்வாங்க பிள்ளையால், அவங்க ஊடகங்கள் நமக்கு காட்டுவாங்க. நான் என்ன செய்வோம், அவங்களுக்கு தேவையான நிவாரண பொருட்களை வழங்கலாம். என்னைய பாருங்க அந்த மேல் மாகாணத்தில் இருக்கிற மக்களுக்கு நமக்கு இருக்கிற என்ன ஒரு லிங்க் கொண்டு ஏற்படுத்துதா இல்லையா, ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்குதா இல்லையா பாருங்க, இருக்குது. அப்ப இதைத்தான் பிள்ளையார் நாங்க சொல்ற இணைப்பாக்கம் செய்தல்னு சொல்றேன். விளங்குதா? அப்ப நான் உங்களுக்கு முதலாவது இணைப்பாக்கம் செய்தல்னு சொன்னா என்ன, அதுக்குரிய எக்ஸாம்பிள். கொஸ்டின் இப்படித்தான் கேட்பான். விளங்கினா வெகுஜன ஊடகத்தின் விசேட பணிகளினை குறிப்பிட்டு உதாரணங்களோட சுருக்கமாக இருக்கட்டும். உதாரணம் கேட்டா பிள்ளைகள் அதுக்கு கட்டாய மார்க்ஸ் இருக்குது. அன்றைக்கு 2024 பேட்ச்ல பாஸ்போர்ட் கிளாஸ் ஒன்று செஞ்ச உதாரணத்துக்கு 6 மார்க்ஸ் கொடுத்திக்கிறார். எனவே நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் பிள்ளைகள் இந்த உதாரணத்தை நோட் பண்ணிச்சு கொடுங்க. அப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன, என்ன விளம்பர வெகுஜன ஊடகம் செய்து ஊடகங்கள் மக்களுக்கும் என்ன ஏனைய வணிக நிறுவனங்களும், சரியா வணிக நிறுவனம் என்ன, இப்போ கோகோ கோலா பெப்சி அதே போல அங்கர் பால்மா மெலிபன் என்ன அந்த நிறுவனங்களுக்கு இடையிலான என்ன செய்யுது, ஒரு தொடர்பை வலுப்படுத்துது பாருங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது என்ன பிள்ளையால், அரசுக்கு மக்களுக்கு தொடர்பு. மூணாவது என்ன, அந்த வறட்சி வெள்ளப்பெருக்கு இப்படி அனர்த்தங்கள் வர டைம்ல பாருங்க ஊடகங்கள் செய்யணும், நிகழ்ச்சி நம்மகிட்ட காட்டுது, நானும் செய்யறோம். அதன் மூலமாக அந்த மக்களுக்கு ஒரு நிவாரண பணிகளை செய்யறோம். இது ஒரு இணைப்பாக்கம். விலையும் செய்து மூலம் இதுல டவுட் இருந்தா கேளுங்க. அப்போ வினைப்பாக்கம் செய்ததுல டவுட் இருந்தா கேளுங்க, போட்டு வச்சுக்கொள்ளுங்க. தேசிய ஊடகங்கள் நபர்களுக்கும் ஏனைய நிறுவனங்களுக்கும் இடையிலான என்ன அல்லது சார்ந்த மக்களுக்கு இடையிலான செய்து பல்வேறு தரப்பினர்களை ஒன்றிணைக்கும் செயற்பாடு இணைப்பாக்கம் எனப்படும் சரி போட்டுக்கொள்ளுங்க. வெகுஜன ஊடகங்கள் மக்களுக்கும் ஏனைய நபர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் இடையிலான அந்த தொடர்பு என்ன செய்து வலுப்படுத்துது அல்லது இணைப்பாக்கம் செய்து அல்லது ஒன்றிணைக்கிற செயற்பாடு என்ன பிள்ளையால், இந்த இணைப்பாக்கம் செய்து போட்டு வச்சுக்கொள்ளுங்க. அதான் அவங்களோட இணைப்பாக்கம் செய்தலுக்கான விளக்கம் உண்டு. ரைட், டவுட் இருந்தா கேளுங்களா, செட்டில் போட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது பாருங்க பிள்ளையால், சமூகமயமாதல்னு சொல்லணும், சோசியலைசேஷன் போடப்பட்டிருக்குது. ரைட், சமூகமயமாக்கல் அப்படின்னு சொன்ன என்னடா பிள்ளையால், அதாவது வெகுஜன ஊடகங்கள் என்ன செய்யுது, நாங்க இன்னைக்கு சமூகத்துல எப்படி வாழணும் என்ன செய்யலாம் எல்லாம் கற்று தருவோம் பாருங்க. வெகுஜன ஊடகங்கள் என்ன பிள்ளை செய்யுது, நாங்க இன்றைக்கு சமூகத்துல எப்படி வாழணும்னு தானே செய்யுது வெகுஜன ஊடகங்கள் எங்களுக்கு காட்டி தருது. உதாரணம் பாருங்க, சமூகத்துல என்ன நபர் ஒருவர் சமூக வாழ்வில் பல்வேறு சந்தர்ப்பங்களின் போது நடந்து கொள்ள வேண்டிய விதம் தொடர்பிலான என்ன செய்யுது ஒரு அறிவா வெகுஜன ஊடகங்களை சேர்ந்து பெற்றுக் கொடுக்குது. ரைட், அப்ப பிள்ளையால் பாருங்க சமூகத்தில் என்ன மனிதனானவன் எவ்வாறு வாழணும் என்ன எப்படி இருக்கணும் தான் செய்து கற்று தருது. 100% என்ன பிள்ளையால் 100% என்ன 100 விதமான மக்கள் செய்றாங்க
இப்படி முழுக்க முழுக்க என்ன வெகுஜன ஊடகங்கள் பாருங்க. இன்னைக்கு வெகுஜன ஊடகங்கள்ல காட்டப்படுற எல்லா விடயங்களும் என்ன உண்மையா? நான் சொல்லலாம். என்ன போலியான விடயங்கள் என்ன செய்யறாங்க, காட்டி கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதை பார்த்து சமூகமயமாறும் ஒரு சிலர். அதாவது பிள்ளைகள், இப்ப நாங்க சமூகத்தில் எங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன செய்யுது, இன்னைக்கு வெகுஜன ஊடகங்கள் தீர்மானிக்குது பாருங்க. இன்னைக்கு இப்ப ஆரம்ப காலத்துல பிள்ளைகள் பாருங்க, பேரண்ட்ஸ் மூலம் தான் பிள்ளைகள் சமூகமயமாயினாங்க. என்ன உமா மாதிரி சொல்லிக் கொடுப்பா, என்ன இப்படி கண்டா மதிக்கணும், பேசணும், என்ன இவரோட பேசக்கூடாது, என்ன இப்படி சொல்லி தந்தா பாருங்க. ஆனா பிள்ளைகள் இன்றைக்கு என்ன செய்யலாம், வெகுஜன ஊடகங்கள் நம்மளை சமூகமயமாக்கலாம். இப்படி இன்றைக்கு என்ன செய்யறாங்க, பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க, அதிகளவான ஒரு வேலைப்பழுக்கள் காரணம் என்ன செய்யறாங்க பிள்ளைகள், அவங்க வேலையிட்டு போறாங்க. ஒரு ஓய்வற்ற ஒரு இயந்திரமயமான வாழ்க்கை என்ன செய்யறாங்க, நம்ம பேரண்ட்ஸ் வாழ்ந்து கொண்டிக்கிறாங்க. யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கணும், நமக்காக தான் பாருங்க. நம்மளோட புள்ள படிக்கணும், என்ன கஷ்டப்படணும், எது சரி ஜொப் ஒன்று எடுக்கணும், அதான் நோக்கம் அவங்களோட. அப்ப இதை நாங்க என்ன செய்யறோம், இப்ப அவங்க போன நாங்க சிலாக்கள் வந்துட்டு என்ன செய்யறோம், போன் நோன்ற டிவி பாக்குற பாருங்க. அப்ப நாங்க என்ன செய்யறோம் பிள்ளைகள், டிவியை பார்த்து போனை பார்த்து சமூக மயமாகறோம் பாருங்க. என்ன டிவியில போற ஒரு திரைப்படம் அடிக்கலாம், அல்லது வேறு வேறு விஷயங்களை அடிக்கலாம். இதை பார்த்து நான் என்ன செய்யறோம், சமூக மயமாக்குறோம். முன்னேலாம் பாருங்க, பாடசாலை, குடும்பம், ஆன்மீக நிறுவனங்கள் என்ன இப்படித்தான் சமூகமயமாக்கல் இருந்துச்சு. ஆனா இப்ப பிள்ளைகள் என்ன, தொலைக்காட்சி பிரதான ஒரு சமூகமயமாக்கல தாக்கம் செலுத்தக்கூடிய ஊடகம் சொன்னா தொலைக்காட்சி, டிவி. ஒரு பூகோள என்ன சமூகத்தின் ஒரு நிலைநோக்க மாற்றக்கூடிய ஒரு ஊடகம் தான் இந்த தொலைக்காட்சி. இன்னைக்கு பாருங்க, தொலைக்காட்சி நான் எல்லாருமே பாக்குறோமே இல்லையா? என்ன செய்யணும், வீட்டைக்கிற சின்ன பிள்ளைகள், இளைஞர் எல்லாமே பாக்குறாங்க. இவங்க மத்தியில பிள்ளைகள் என்ன செய்யுது, இன்றைக்கு தொலைக்காட்சியானது ஒரு கருத்தியல் ஒன்றை உருவாக்கிட்டு, என்ன இதுல காட்டப்படுற விடயம் எல்லாமே உண்மைன்னு சொல்லி காட்டிட்டான் பாருங்க. தொலைக்காட்சி மூலம் என்ன செய்யுது, சமூகத்துல என்ன குற்றங்கள், என்ன அதே போல வந்துட்டு சமூகத்துக்கு பிறழ்வான நடத்தைகள் எல்லாமே காட்டப்படுது. என்ன அப்ப இப்படி என்ன பிள்ளையால் சமூகமயமாக்கல் பணி செய்து நீங்க எழுதணும் எப்படின்னு சொன்ன பிள்ளையால், முதலாவது சமூகமயமாக்கள்ட உண்மையான விஷயத்தை கொடுக்கணும். சமூகமயமாக்கல்னு சொன்னா என்னன்னு கொடுக்கணும். எப்படி சமூகத்துல வந்துட்டு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்ன செய்யுது, நமக்கு வயசான ஊடகங்கள் கற்றுத்தருது. இதுதான் என்ன சமூகமயமாக்கல்னு சொல்றேன். இல்லைங்களா? இன்றைக்கு என்ன அதிகளவான இளைஞர்கள், சிறுவர்கள், பெண்கள் என்ன செய்றாங்க, இந்த வெகுஜன ஊடகங்கள் மூலமா என்ன செய்யறாங்க, சமூகமயமாக்கல் பணியை மேற்கொள்றாங்க. என்ன சரி, திரைப்படங்கள், காணொலி என்ன செய்யுது, இப்படி பார்த்து சமூகமயமாகறாங்க பாருங்க. எனினும் நீங்க லாஸ்டா கொடுக்க போறீங்க எப்படின்னு சொன்னா, என்ன இன்றைக்கு ஆரம்ப காலத்துல சமூகமயமாக்கல் என்ன பெற்றோர்கள், குடும்பங்கள், பாடசாலைகள், ஆன்மீக நிறுவனங்கள் இதன் மூலமா தான் என்ன செஞ்சாங்க பிள்ளையால், அந்த பிள்ளைகள், சிறுவர்கள் என்ன செஞ்சாங்க, சமூகமயமாயினாங்க. ஆனால் இன்று என்ன, இந்த சமூகமயமான செயற்பாடுன்னு செய்து தலைகிழக்குது பாருங்க. என்ன பெற்றோர் என்ன செய்யறாங்க, வேலைப்பளுகள் காரணமாக அவங்க வேலைக்கு போயிட்டு இரவு தான் வாரு. என்ன பிள்ளை என்ன செய்யறீங்க, டிவி பாக்குற, போன் பாக்குற பாருங்க. அப்ப என்ன செய்யுது, இப்படி சமூகத்துல காட்டப்படுற குற்றங்கள், என்ன சமூகத்துக்கு பிறழ்வா நடத்தி என்ன செய்யுது பார்த்து அதுவும் சமூகமாயாது. இதை லாஸ்ட் நீங்க எழுதி கொடுக்கணும். விளைஞ்சா அப்ப நீ சோட்டா போட்டுக்கொள்ளுங்க. சமூகத்தில் எவ்வாறு வாழணும், சமூகத்தோட எப்படி நீங்க பழகணும், எப்படி இசைந்து வாழணும் என்ன செய்யுது, விசன ஊடகங்களுக்கு ஏற்படுது. சரியாதான் நீங்க கொடுக்குற விஷயம்.